ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ சுவை. இன்றைக்கி நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு குயிக் ரெசிபி. இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை, ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வர கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் 2 பட்டை 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. நான் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா ஒரு ஸ்மெல் வரும், நமக்கே தெரியும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். கூட காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. கூட ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறம் கீ, அதாவது நெய் இருக்கு இல்லையா, அது தேவையான அளவு. லைக் நான் இங்கே ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்களும், ஏன்னா இது கீ ரோஸ்ட் இல்லையா, அதனால் நிறையா கீ தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சிருங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட நம்ம சிக்கன் போட்டால் இந்த டிஷ்ஷே ஓவர். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் ஆக்சுவலி காயின் பரோட்டா பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோனையும் குட்டி குட்டியாக நான் சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சைஸில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனில் அந்த மசால் ஒட்டாத மாதிரி தான் தெரியும், பட் நல்லா குக் ஆக ஆக சூப்பராக அது இதாகிடும். தண்ணி எதுவுமே தெளிக்கவே கூடாது, மெயின் இம்பார்ட்டன்ட் திங். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. கூட 2 டீஸ்பூன் தயிர் மட்டும் சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி புளி சேர்த்துருக்கோம், ஸோ புளிப்பில்லாத தயிராக யூஸ் பண்ணுங்கள். சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதுவே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்குதா இந்த மாதிரி. நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை, சிக்கனில் இருக்கிறதே தான் இது. ஸோ இப்போ மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்திங்கன்னா அப்படியே வெந்துடும். பார்த்திங்களா, கலரே சூப்பராக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது நல்லா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே சூப்பராக இருக்கும். இது பரோட்டா, சப்பாத்தி, இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு காயின் பரோட்டா போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், அங்கே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரெண்டோட காம்பினேஷன் வாஸ் வெரி குட். இது கொஞ்சம் மெஸ்ஸியான பரோட்டா தான். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டோட பரோட்டா ஒரு கடி வச்சோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே குயிக் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கவே இருக்காது. மேபி இந்த பிரெட் இதெல்லாம் இருக்கலாம், பட் டூ ட்ரை இட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மெட்ரோ சுவை.